இன்னைக்கு லஞ்சுக்கு சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இந்த தொக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுற எலுமிச்சம்பழ தோல்ல தான் இந்த தொக்கு பண்ணியிருந்தேன். இந்த தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லெமன் தோலை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அது உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா பல்ப், அந்த ஒயிட் ஸ்கின், இது எல்லாத்தையுமே கத்தியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை எடுக்கலை அப்படின்னா ஏற்கனவே லெமன் தோலில் இருக்கிற கசப்பு தன்மையோட இதுவும் சேர்ந்து இன்னும் ரொம்ப கசப்பாக தெரியும். அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிடணும். வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுற இந்த தோல்லையுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பாடி இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். அதே மாதிரி இந்த தோலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தோன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை மவுத் ரெஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணுறதுக்கு கூட இந்த தோலை யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த தொக்கு செய்கிறதுக்கு நான் வெறும் 2 லெமன் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒயிட் ஸ்கின்னையும் அந்த பல்ப்பையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கத்திரிக்கோலை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறதுனால தோல் சீக்கிரமாக வதங்கிடும், ரொம்ப லேட் ஆகாது. டக்குன்னு இந்த தொக்கு ரெடி பண்ணிடலாம். தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் வெள்ளை உளுத்தம்பருப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்து வதக்கும் போது தொக்கு நல்ல வாசனையாகவே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரியான காய்ந்த மிளகாய், இங்கே நான் ஒரு 5 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து சேர்த்து வதக்கிக்கணும். இந்த உளுத்தம்பருப்பு, புளி, மிளகா இது எல்லாம் எண்ணெய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க லெமனை எடுத்து அதில் போட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். லெமன் தோல் கொஞ்சமாக கலர் மாறி லேசாக சுருங்கி வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்து அரைச்சிக்கணும். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதை போட்டு தாளித்து அந்த தொக்கோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கடைசியாக உப்பு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஈஸியான ஒரு தொக்கு ரெடி பண்ணியாச்சு. செம்ம டேஸ்டியான தொக்கு கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இதை சூடான சாதத்தோடு ட்ரை பண்ணி பார்த்தேன். நிஜமாவே செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.